Hi students, இன்னைக்கு நாம French Revolutionல இருந்து abolition of feudal system பத்தி தான் பார்க்க போறோம். தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் நேஷனல் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி வெர்சல்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்க டைம்ல பிரான்ஸ்ல ஒரு டர்மாயில் இருந்துட்டு இருந்தது. டர்மாயில்னா ஒரு கன்ஃபியூஷன். ஸோ வின்டரும் சிவியா இருந்ததுனால அந்த வருஷம் நல்ல ஹார்வெஸ்ட் இல்லை. அதனால பிரெட்டோட ப்ரைஸஸ்லாம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த சுச்சுவேஷனை பேக்கர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. எப்படின்னா ப்ரைஸஸ் அதிகமாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த சப்ளைஸ் பிரெட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க, ஹைட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் அதோட சப்ளையை விடலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் விமன் எல்லாம் பேக்கரியில் ரொம்ப லாங் க்யூவில் நின்றுட்டு இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸஸும் அப்பவும் அதிகமாக இருந்ததுனால விமன் எல்லாம் ரொம்ப எஜிடேட் ஆயிட்டாங்க, ரொம்ப ஆங்க்ரி ஆயிட்டாங்க. அண்ட் அந்த ஷாப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. அண்ட் இதே டைம்ல தான் லூவி 16 அவரோட ட்ரூப்பை பாரிஸ்குள்ள அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ 14th ஜூலை அன்னைக்கு அந்த ட்ரூப் பாரிஸ்குள்ள வந்தப்போ ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது பீப்புளுக்குள்ள. என்ன அப்படின்னா, கிங் ஹேஸ் ஆர்டர் டு கில் மென் அண்ட் விமென். ஸோ இதனால இந்த க்ரௌட் எல்லாம் ரொம்ப கோவம் ஆயிட்டு, எஜிடேட் ஆயிட்டு பாசில் அந்த பிரிசனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னொரு ரூமரும் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. கிங் பீப்புள் அட்டாக் பண்றதுக்கு மட்டும் அனுப்பல, அவரோட ட்ரூப்ஸை ஒவ்வொரு வில்லேஜ்க்கும் அனுப்பி அங்க ரைப்பா இருக்கக்கூடிய கிராப்ஸையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ரூமரும் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. ஸோ இதெல்லாம் பெசன்ஸை ரொம்ப பயமுறுத்திட்டதுனால நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பெசன்ஸ்லாம் ஹோஸ் அண்ட் பிச் ஃபோக்ஸா இதெல்லாம் அது ஒரு அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ், அதை யூஸ் பண்ணி ஷெத்தோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷெத்தோங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ராயல் பீப்புள், நோபல் பீப்புள்லாம் இருக்கக்கூடிய கேசல், ஒரு அரண்மனை. பெசன்ஸ்லாம் ஷெத்தோவை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஷெத்தோக்குள்ளே இருக்கக்கூடிய கிரெயின்ஸ், அந்த தானியம் எல்லாம் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் லூட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அங்கே உள்ளுக்குள்ளே இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இவங்களுக்கான மேனுரியல் டியூஸோட ரெக்கார்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம், அந்த எவிடன்சஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நோபல்ஸ், நம்பர் ஆஃப் நோபல்ஸ் அந்த வேர்ஸா போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து அவங்களோட வீட்லேருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கும் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கெயோஸ் சொசைட்டில இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா லூவி 16 நேஷனல் அசம்பிளியை ரெகக்னைஸ் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மொனார்க், அதாவது லூவி 16ஓட பவரை கான்ஸ்டிடியூஷன் படி இனிமே செக் பண்ணலாம் அப்படிங்கிற பிரின்சிபலுக்கு அக்ரி பண்ணிட்டார். ஸோ ஃபைனலாக 4th August 1789 அன்னைக்கு நைட்டு அசம்பிளி ஒரு டிக்ரி, ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் படி ஃபியூடல் சிஸ்டம் இனிமே அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமே இந்த டாக்ஸஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஃபியூடல் சிஸ்டம் படி இருந்துட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் இனிமே கிடையாது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் கிளர்ஜி இது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சில ப்ரிவிலேஜஸ்லாம், அதெல்லாம் இனிமே அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. அந்த டிட்ஸ், அந்த டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டாக்ஸஸும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் சர்ச் கீழே சில லேண்ட் இருந்தது, அந்த லேண்டையும் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. இது மூலமா கிடைச்ச அசர்ட்டோட வேல்யூ மட்டுமே 2 பில்லியன் லீவ்ர் வரைக்கும் இருந்தது. ஸோ இப்படிதான் ஃபியூடல் சிஸ்டம் பிரெஞ்ச் சொசைட்டில அபாலிஷ் பண்ணாங்க. இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.